Hello friends, welcome to Savage Point. இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில்ல பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லூசிஃபர் vs கோஸ்ட் ரைடர். இந்த ரெண்டு பேருக்குள்ள வெர்சஸ் போட சொல்லி நம்ம சேனலோட நிறைய நண்பர்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. குறிப்பா ஏஞ்சல்ஸ் லிஸ்டிங் வீடியோவை பார்த்துட்டு லூசிஃபருக்கும் டாக்ஸிடுக்கும் போடுங்க, லூசிஃபருக்கும் எபிஸ்டோக்கும் போடுங்கன்னு இப்படி ஏகப்பட்ட கம்பேரிசன் வீடியோவை கேட்டுட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் எல்லாத்த பத்தியும் பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். அதனால ஆப்டோன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லூசிஃபர் மார்னிங் ஸ்டார் ஆல்ரெடி இவரை பற்றி நம்ம சேனல்லேயே சில வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இருந்தாலும் கம்பேரிசனுக்காக ஷார்ட்டாக திரும்ப ஒரு முறை பார்த்துடலாம். கிறிஸ்டியானிட்டி படி பார்க்கும்போது இவருக்கு பல இமேஜஸ் இருக்கு, ஆனால் நம்ம கம்பேரிசன் ஃபிக்ஷன் அப்படின்றதால அதையே எடுத்துக்கலாம். அந்த வகையில் டிசி காமிக்ஸோட ரிபல் ஆர்கேஞ்சலான இவர் பார்த்தீங்கன்னா நரகத்தின் தலைவராக இருக்காரு. அதுக்கு ரீசன் இவர் செஞ்ச செயல்களை தான் சொல்லணும். என்னதான் நரகத்தோட டொமைனா இருந்திருந்தாலும் சில ஆயிரம் வருஷங்கள் கழிச்சு நரகத்தை விட்டுட்டு பூமிக்கு வந்துடுறாரு. அதாவது இறந்து போன மோட்டல்ஸ் நரகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களை மேனிபுலேட் பண்ணி ஹெவனுக்கு எதிராக போர் தொடுக்கலாம் அப்படின்ற முயற்சியில ஈடுபடுவாரு. ஆனா அந்த முயற்சி பல வருஷங்களா போய்கிட்டே இருந்ததால ஒரு கட்டத்தில் இவருக்கே போர் அடிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இறந்து போன மோட்டல்ஸை பனிஷ் பண்றது, மேனிபுலேட் பண்றதுன்னு செஞ்ச வேலையவே திரும்ப திரும்ப செஞ்சதால ஒரு கட்டத்துல ரொம்ப டயர்ட் ஆகி ஃபைனலா நரகத்தை விட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணி டூமா அண்ட் ரெமியல் அப்படின்ற ரெண்டு ஏஞ்சல்ஸ் கிட்ட தன்னோட பொறுப்புகள் எல்லாம் ஒப்படைச்சிட்டு பூமிக்கு வந்துடுறாரு. அங்க லூசிஃபர் என்னதான் ஹியூமன்ஸோட மிங்கிளாகி வாழ வேண்டி இருந்தாலும் எப்பயுமே ஹியூமன்ஸை கேர் பண்ணிக்காம கொல்ல கூட தயங்க மாட்டாரு. பிரசன்ஸோட கிரியேஷன்லயே லூசிஃபர் தான் ரொம்ப அழகு, அறிவு, முக்கியமா மத்த ஏஞ்சல்ஸை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லும் கூட. இவ்வளவு இருந்தாலும் இவரோட ஈகோஸ்டிக் அண்ட் குரியல் நேச்சர்னால தான் ஹெவன்ல இருந்து ஃபால் ஆகிற நிலைமை ஏற்பட்டுரும். இருந்தாலும் நரகத்துல இருந்து பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா லூசிஃபரோட செயல்பாடுகளும் பர்சனாலிட்டியும் கொஞ்சம் மாறி ஆன்டி ஹீரோ அட் தி சேம் டைம் ஒரு சூப்பர் வில்லனாவும் இருப்பாரு. சோ பேசிக்காவே ஒரு காடோட டைரக்ட் கிரியேஷன் அப்படின்றதால பவர்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். இத பத்திலாம் பின்னாடி டீடைல்டா பார்க்கலாம். அடுத்து இந்த பக்கம் மார்வல் யூனிவர்ஸ்லயே ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் கேரக்டர் அப்படின்னா கோஸ்ட் ரைடரை சொல்லியே ஆகணும். இவருக்கு இன்னொரு வகையில ஸ்பிரிட் ஆஃப் ஜஸ்டிஸ், ஸ்பிரிட் ஆஃப் வெஞ்சன்ஸ், ஜெராத்தோஸ் இப்படி சில பேர்களும் இருக்கு. இவரை பத்தி நம்ம சேனல்ல ஆல்ரெடி 2 முறை பார்த்துட்டோம் அப்படின்றதால ரொம்ப டீடைல்டா இல்லாம இன்ட்ரோவை ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, அமெரிக்கன் மோட்டார் சைக்கிள் ஸ்டண்ட் பெர்ஃபார்மரான ஜானதன் பிளேஸ் தான் அப்பாவை போல ஒரு மிகப்பெரிய ஸ்டண்ட் பெர்ஃபார்மர் ஆகணும்னு ஒரு கொள்கையை வச்சிருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி இவரோட அப்பா ஸ்டண்ட் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஏற்பட்டு ட்ராக்லயே இறந்துடுவாரு. சின்ன வயசு லைஃப் பயங்கர ரஃபா இருந்தாலும் எப்படியாச்சும் பெரிய ஸ்டண்ட் பெர்ஃபார்மர் ஆகணும்னு கடுமையா போராடி கடைசில வேர்ல்ட் ரெக்கார்டும் பண்ணிடுவாரு. இதுல இவர் அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி மெஃபிஸ்டோ அப்படின்ற டீமானோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்ததால லேட்டரா எப்படி கோஸ்ட் ரைடரா மாறாரு அப்படின்றதெல்லாம் மூவில பார்த்திருப்போம். ஆக்சுவலி ஜெராத்தோஸ் பாத்தீங்கன்னா மெஃபிஸ்டோக்கு ஒரு டஃப்பான ரைவல் அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் மெஃபிஸ்டோ ட்ரிக் பண்ணி ஜெராத்தோஸை வேரியஸ் மோர்டலோட உடம்புல ட்ராப் பண்ணிடுவாரு. எப்பயும் காமிக்ஸுக்கும் லைவ் ஆக்ஷன் மூவிஸுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். குறிப்பா பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்லாம் காமிக்ஸ்ல அதிபயங்கரமா இருக்கும், ஆனா சினிமாட்டிக் மூவிஸ்ல அதுல பாதி கூட காமிக்க மாட்டாங்க. அந்த வகையில காமிக்ஸ்ல கோஸ்ட் ரைடருக்கு கிட்டத்தட்ட கடவுளுக்கு நிகரான சக்திகள் இருக்கும். இருந்தாலும் இவரோட ஆப்போனன்ட்டான லூசிஃபரும் ஒரு காட்லி கேரக்டர் தான் அப்படின்றதால பேட்டில் ரொம்ப டஃபா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனாலும் யாரு பவர்ஃபுல்னு தெரிஞ்சுக்க இப்ப ரெண்டு பேரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை ஒன்னு விடாம கிளியரா கம்பேர் பண்ணி பார்த்திடலாம். ஏற்கனவே சொன்னது போல லூசிஃபர் ஒரு ஃபாலன் ஏஞ்சலா இருந்தாலும் நை ஆம்னிபட்டன்ட் பீயிங் அப்படின்றதால இவரால பண்ண முடியாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. எந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸையும் மேனிபுலேட் பண்ணுவாரு. காமிக்ஸ்ல ஒரு முறை இவரும் இவரோட பிரதர் மைக்கிளும் ஒன்னு சேர்ந்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப என்டையர் மல்டிவர்ஸ்லயே சக்தி வாய்ந்தவங்களா மாறி எதை வேணாலும் கிரியேட் பண்ணுவாங்க. இதுல என்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 7 சிப்லிங்ஸ் இருப்பாங்க. இந்த குரூப்ல இருந்த மெம்பர்ஸ் தான் மைக்கிளுக்கும் பிரசன்ஸுக்கும் மிகப்பெரிய ரைவலா இருப்பாங்க. பட் லூசிஃபர் இந்த என்லெஸ் குரூப்பையே சர்பாஸ் பண்ணிடுவாரு. அந்த அளவுக்கு பவர்ஸை கொண்டு இருப்பாருன்னு சொல்லலாம். சோ இவரோட பவர்ஸ் 1-2 இல்ல, எக்கச்சக்கமா இருக்கு. அதை எல்லாத்தையுமே இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஒன் பயோகெனிசிஸ். இது மூலமா லூசிஃபரால ஒரு ஹியூமன் பாடியை செல்லுலார் லெவலா மேனிபுலேட் பண்ணி அவங்களோட செக்ஷுவல் பொட்டன்ஷியை இலக்க வச்சிருவாரு. அடுத்து குரோனோகெனிசிஸ். இது மூலமா இவரால டைமை மேனிபுலேட் பண்ணி அதை ஃபாஸ்டா ஃப்ளோ பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணா அதோட எவல்யூஷன் வேகப்படுத்தி எல்லாமே சீக்கிரம் நடக்கணும் அப்படின்றதுக்காக டைமை ஃபாஸ்ட் பண்ணுவாரு. அடுத்து டைமென்ஷனல் டிராவல். இவர் எந்த மாதிரி ரெல்ம்ஸ்க்கு வேணாலும் டிராவல் பண்ணக்கூடிய அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. அதாவது ஹெல், வாய்ட் இப்படிப்பட்ட இடங்களுக்கு உடனே போகிற மாதிரி போர்ட்டல்ஸை கிரியேட் பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, மில்லியன்ஸ் ஆஃப் தி கேட்வேஸை உருவாக்கி ஓன் யூனிவர்ஸ்ல இருக்கிற இடங்களுக்கு மட்டும் இல்ல மல்டிவர்ஸ்க்கே டிராவல் பண்ணுவாரு. அடுத்து எலமெண்டல் கண்ட்ரோல். ஏற்கனவே சொன்னது போல இவர் ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணி அதுல இருக்கிற எலமெண்ட்ஸை மேனிபுலேட் பண்ணுவாரு. கூடவே கரண்ட் யூனிவர்ஸ் டிசி இல்லாம மத்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸையும் மேனிபுலேட் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கும். அடுத்து ஜீனியஸ் இன்டெலெக்ட் அண்ட் காஸ்மிக் அவேர்னஸ். இவரால மனுஷங்களை விட பலாயிரம் மடங்கு புத்திசாலித்தனமா யோசிக்க முடியும். அதுலயும் நாலேஜ் அதிபயங்கரமா இருக்கு. சிம்பிளி ஒரு யூனிவர்ஸை பத்தி சுமார் 20 பில்லியன் இயர்ஸா நடந்த விஷயங்களை கண்ணிமைக்கும் நேரத்துல ப்ராக்ரஸ் பண்ணிடுவார்னு சொல்றாங்க. அதோட இவர் யூனிவர்ஸை பத்தி மட்டும் இல்ல மத்த பிரான்சிஸோட யூனிவர்ஸை பத்தியும் கூட இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்வான்ஸ்டா செயல்படுவாரு. அடுத்து பைரோகெனிசிஸ். பேசிக்கலி லூசிஃபர் ஒரு லைட் பிரிங்கர் அப்படின்றதால ஃபயர் அண்ட் லைட்டை டோட்டலா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கும். அதனால கண்களை பறிக்கிற அளவுக்கு வெளிச்சத்தை உருவாக்குவாரு. கூடவே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஃபயர் பால் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன்ஸை ஏற்படுத்துவாரு. அடுத்து ரியாலிட்டி ஆல்ட்ரேஷன். இவரால தனக்கு ஏத்த மாதிரி ரியாலிட்டியோட ஷேப்ஸை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது இவரோட யூனிவர்ஸ் மட்டும் இல்ல, எங்க வேணா எந்த மாதிரி ரெல்ம்ல வேணாலும் பண்ணுவாரு. அடுத்து சைஸ் ஆல்ட்ரேஷன் அண்ட் ஷேப் ஷிஃப்டிங். லூசிஃபர் தன்னோட சைஸை ஒரு எறும்போட அளவுல இருந்து மிகப்பெரிய டைட்டனா ஆல்டர் பண்ணிப்பாரு. இவரோட உடம்பு மட்டும் இல்ல மத்தவங்களோட பாடியையும் சேர்த்துதான். அண்ட் தன்னோட உருவத்தை டெவில் ஃபார்முக்கு கூட சேஞ்ச் பண்ணிப்பாரு. அடுத்து டெலிகெனிசிஸ் அண்ட் டெலிபதி. இவரால வுட் மெட்டல்னு எந்த மாதிரி மெட்டீரியல்ஸையும் தொடாமலே மூவ் பண்ண முடியும். கூடவே ஒருத்தரோட மைண்ட்ல என்டர் ஆகி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல அவங்களோட மைண்டை மேனிபுலேட் பண்ணுவாரு. அடுத்து ஃபிளைட் அண்ட் இம்மோர்டாலிட்டி. இவர்கிட்ட மிகப்பெரிய ஏஞ்சலிக் விங்ஸ் இருக்கிறதால பறக்க முடியும். அதுவும் லைட்டை விட வேகமா ஃப்ளை பண்ண முடியும்னு சொல்றாங்க. அண்ட்
பேசிக்கலி காடோட டைரக்ட் கிரியேஷன் அப்படின்றதால பிசிக்கலி வயசே ஆகாது, பசி எடுக்காது, தூங்க தேவையில்ல, நை இன்வெர்னபிள் அப்படின்றதால பிரசன்ஸை தவிர்த்து யாராலையும் கொல்ல முடியாது. சிம்பிளி நேச்சுரல் டெத் அப்படின்ற ஒண்ணே இவருக்கு கிடையாது. அதே போலதான் பிசிக்கல் கேப்பபிலிட்டி, சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், ஸ்டெமினா, டியூரபிலிட்டி, ஹீலிங் ஃபேக்டர் இதெல்லாம் ஆல்மோஸ்ட் பிரசன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கு. இதை தாண்டி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி பயங்கர மேஜிக்கல் பவர்ஸை கொண்டு இருக்கிறதெல்லாம் லூசிஃபருக்கு இன்னும் கூடுதல் பலத்தை சேர்க்குது. இந்த பக்கம் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்ல கோஸ்ட் ரைடரும் சலச்சவர் இல்ல அப்படின்றத சொல்லியே ஆகணும். சோ பேசிக்கலி சூப்பர் நேச்சுரல் பீயிங்கா பொசஸ் பண்ணி இருக்கிறதால எக்கச்சக்க பவர்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ஹெல் ஃபயர் மேனிபுலேஷன். இவர்கிட்ட இருக்கிற சூப்பர் நேச்சுரல் ஃப்ளேமை யூஸ் பண்ணி ஒரு பர்சனோட சோலை மட்டும் இல்ல அவங்களோட பிசிக்கல் பாடியை கூட பர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்ல அதை வச்சு வால்ஸ், வெப்பன்ஸ், மோட்டார் சைக்கிள் இப்படி எது தேவையோ அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்குவாரு. அதோட அந்த மிஸ்டிகல் ஃப்ளேமை ஒரு ஃபயர் ஸ்ட்ராம் மாதிரி மாத்தி ஒரே டைம்ல மல்டிபிள் எனிமீஸ் அட்டாக் பண்ணுவாரு. அடுத்து சின் மேனிபுலேஷன். இவரால ஒருத்தரோட சோலை பியூரிஃபை பண்ண முடியும். பட் அது மார்டல்ஸ் கிட்ட மட்டும் தான் ஒர்க் ஆகுன்றதால மத்த சூப்பர் நேச்சுரல் கேரக்டர்ஸ்க்கு எதிராக யூஸ்லெஸ் தான். சேம் சோல் மேனிபுலேஷன் மூலமா விக்டிம்ஸோட சோலை ரீட் பண்ணுவாரு, அதை கன்சியூமும் பண்ணுவாரு. அடுத்து டைமென்ஷனல் டிராவல். லூசிஃபரை போலவே இவராலையும் மத்த ரன்ஸ்க்கு டிராவல் பண்ண முடியும். பட் வித்தியாசம் இவர் வார்டெக்ஸை கிரியேட் பண்ணி அது மூலமா டிராவல் பண்ணுவாரு. அடுத்து மிஸ்டிகல் செயின் ப்ரொஜெக்ஷன். கோஸ்ட் ரைடர் அப்படின்னு சொன்னாலே தனித்துவமா காமிக்கிறது அப்படின்ற ஒண்ணு இவரோட ஹெல்த் சைக்கிள். ரெண்டாவது பேட்டிலுக்கு யூஸ் பண்ற மிஸ்டிகல் செயினை சொல்லலாம். இவரால வாயில இருந்து செயினை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். அதை பிசிக்கலா மட்டும் இல்ல டச் பண்ணாமலே பேட்டில்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாரு. அடுத்து பெனன்ஸ் ஸ்டார். இவர்கிட்ட இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த கூலஸ்ட் பவர் அப்படின்னா இதை சொல்லலாம். அதாவது இவரால ஆப்போனண்ட்டை டச் பண்ணாம ஜஸ்ட் அவங்க கண்களை மட்டும் பார்த்தாலே போதும் விக்டிம்ஸ் பயங்கர வலி ஏற்பட்டு சஃபர் ஆவாங்க. ஆக்சுவலி லூசிஃபருக்கு எதிராக இது ரொம்ப முக்கியமான பவர்னு தான் சொல்லணும். அடுத்து எக்ஸார்சிசம். கோஸ்ட் ரைடரும் பேசிக்கலி ஒரு ஹெல்கிங் அப்படின்றதால அடுத்து உங்களோட ஸ்பிரிட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈவன் அவங்க உடம்புல இருந்து அதை ரிமூவ் பண்ணவும் செய்வாரு. அடுத்து சைஸ் ஆல்ட்ரேஷன். இவரால தன்னோட சைஸை மட்டும் இல்ல தான் வச்சிருக்கிற மிஸ்டிகல் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸோட சைஸை கூட ஆல்டர் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் இவர் கோஸ்ட் ரைடரா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்ப பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் நார்மலாவே 25 டன்ஸ்க்கு மேல லிஃப்ட் பண்ணுவாரு. பட் இவரோட டிவைன் நேச்சர் மூலமா இம்மர்ஷரபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து ஸ்டாமினா அண்ட் டியூரபிலிட்டியை பத்தி சொல்லணும்னா உடம்புல இருக்கிற தசைகள் மெல்ட் ஆகி வெறும் ஸ்கெலிட்டன் மட்டும் இருக்கிறதால எந்த ஒரு பெயின், ஃபேட்டிக், ஸ்ட்ரெஸ், டயர்ட்னஸ் இப்படி எதையுமே ஃபீல் பண்ண மாட்டாரு. அதனால சண்டைன்னு வந்துட்டா நாள் கணக்கானாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லலாம். அப்படியே பாடிக்கு டேமேஜ் ஏற்பட்டாலும் அதை உடனே ஹீல் பண்ணிக்கிற அளவுக்கு ரீஜெனரேட்டிவ் ஹீலிங் ஃபேக்டர் இருக்கு. சோ இது வரைக்கும் ரெண்டு பேரோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை ஃபுல்லா பார்த்தோம். இப்போ யாருக்கு வின்னிங் சான்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க கன்க்ளூஷனை பார்க்கலாம். லூசிஃபர், கோஸ்ட் ரைடர் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. இதுல இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேட்டில் ஏற்பட்டா கண்டிப்பா அது நல்ல கொடூரமா இருக்கும். ஏன்னா லூசிஃபரும் ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங், கோஸ்ட் ரைடரும் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸை பொசஸ் பண்ணி இருக்கிறதால சண்டை அவ்வளவு ஈஸியா முடியாது. இருந்தாலும் லூசிஃபர் ஒரு காடோட கிரியேஷன் பிளஸ் பிரசன்ஸ்க்கு ஈக்குவலான பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை கொண்டு இருக்கிறதால அவரோட கை கொஞ்சம் மோங்கி இருக்கு. அதுக்காக கோஸ்ட் ரைடரை குறைச்சு மதிப்பிட கூடாது. பட் ப்ராப்ளம் என்னன்னா சிம்பியாட் மாதிரி இந்த கோஸ்ட் ரைடரும் வெவ்வேறு ஹோஸ்டோட பாடியை பொசஸ் பண்ணி இருக்கிறதால பவர்ஸும் பயங்கரமா டிஃபர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் காமிக்ஸ்ல ஒரு முறை ராபி ரேஸ் அப்படின்ற கோஸ்ட் ரைடர் பாத்தீங்கன்னா ஹல்கோட ஃபுல் பவர்ஃபுல் பஞ்சை அசால்ட்டா தாங்கி இருப்பாரு. ஈவன் அந்த பஞ்சை வாங்கிட்டு ஒரு இன்ச் கூட மூவ் பண்ணி இருக்க மாட்டாரு. அதே போல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பனிஷரான பிராங்க் ஆஃபெல் கோஸ்ட் ரைடரா இருக்கும்போது பவர்ஃபுல் காஸ்மிக் மூலமா தானோஸை ஜஸ்ட் நேருக்கு நேரா தான் பாப்பாரு. அதுக்கே தானோஸோட தலை மண்டோட மாதிரி இறந்துடுவாரு. இன்னொரு டைம் லைன்ல தானோஸை மண்டியிட வச்சலாம் பிராங்க் ஆஃபெல் கோஸ்ட் ரைடர் கொண்டு இருக்காரு. இதுல தானோஸும் லூசிஃபரும் ஒண்ணு கிடையாது. இருந்தாலும் பேட்டில்னு வரும்போது அதெல்லாம் முக்கியமான பவர்ஸா இருக்கு. காமிக்ஸ்ல கோஸ்ட் ரைடரோட பவர்ஸ் ஒவ்வொரு வெர்ஷனுக்கு ஏத்த மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அதுல ஜானதன் பிளேஸோட வெர்ஷன் லூசிஃபரை கம்பேர் பண்ணும்போது பவர்ஸ்ல கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காரு. ஈவன் ராபி ரேஸ் அண்ட் பிராங்க் ஆஃபெல் கோஸ்ட் ரைடர்ஸ் கிட்ட இருக்கிற பவர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்து ஒரே வெர்ஷனா லூசிஃபர் கிட்ட மோதினாலும் பேட்டில்ல ரொம்ப நேரம் மோத மட்டும் தான் முடியுமே தவிர கோஸ்ட் ரைடர் ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா லூசிஃபர் நியர்லி ஒரு காட் அப்படின்றதால கோஸ்ட் ரைடரோட சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் எதுவுமே அவர்கிட்ட ஒர்க் ஆகாது. அண்ட் பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ்லயும் சுப்பீரியரா இருக்கிறதால ஓவராலா இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டிலோட வின்னர் லூசிஃபர் தான். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றதுல தான் இருக்கு. அதனால உங்களோட ஓட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது போல டாபிக்ஸ் வேற ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பார்க்கலாம். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.